கல் வச்ச நகைன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச மட்டும் இந்த கல் வச்ச நகையை வாங்காதீங்க. கல்லுக்கு வேல்யூவே கிடையாது, இன்க்ளூடிங் வைரத்துக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குறது பிளெயின் கோல்டாக வாங்கினீங்கன்னா தான் நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். நீங்கள் ஆனால் காயினாக வாங்கினீங்கன்னா மார்வாடி கடையோ இல்லாட்டா சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள் தான் வைக்க முடியும், பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வைக்க முடியாது. அதுதான் ஒரே டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா அதை வீட்டில் வைக்க முடியாது, எவனா திருடிட்டு போடுவோம். ஆனால் நீங்கள் பேங்க் லாக்கரில் தான் வைக்கணும். அந்த லாக்கர் செலவு கொஞ்சம் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா அவசரத்துக்கு உதவத்துக்கு இதை விட்டா வேறு வழி கிடையாது. ஆனால் நீங்கள் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவேன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 6 மாதத்தில் அதிபாதாளத்துக்கு விழுந்துருச்சு. இண்டெக்ஸ் பார்த்தா அப்படியே இருக்கே தவிர 70-75% ஸ்டாக்கு ரொம்ப விழுந்துருச்சு. இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒன்று நீங்கள் இந்த திருட்டு பயம் இருக்குது. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் கோல்டு ஒரேடியாக கபகபன்னு ஏறாது. விலை வீக்கம் எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ தான் ஏறும். விலை வீக்கம் 4% இருந்தால் கோல்டு 5% ஏறும். அதனால் வேல்யூ ரொம்ப ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஏறாது. பட் ஆனால் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா நல்லா ஏறும். எவ்வளோ விலை வீக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில் முதல்ல நம்மளுக்கு கோல்டு தான் முக்கியம். அதனால் யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்காவது கோல்டை வாங்கி வச்சா தான் அவசரத்துக்கு 1.5-2 லட்ச ரூபா உங்களால் மார்வாடி கடையில் வைக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுங்கிறது 5 லட்ச ரூபா. சரி, நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட கையில் ஒரு 2 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது. இல்லாட்டா ஊரை விட்டு ஊரை போகிறீங்க, இங்கேருந்து விட்டு அமெரிக்கா போகிறீங்கன்னா இங்கேருந்து நான் H1B கிடச்சிடுச்சு அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரதில்லை. யாரும் அமெரிக்கா போனால் திரும்பி வர மாட்டாங்க. அப்போ இங்கேருந்து அசட் எடுத்துன்னு போனால் கையில் ஒரு 50 பவுன் எடுத்துன்னு போனால் அங்கே டாலருக்கு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அங்கே டாலருக்கு கிடைக்கும். கஸ்டம்ஸ்லாம் கண்டுக்க மாட்டான். நீ ஒரு 25-50 பவுன் உங்கள் பொண்டாட்டி ஒரு 50 பவுன் எடுத்துகிட்டு போட்டு போயிட்டிங்கன்னா 100 பவுண்டு போட்டு போயிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். 800 கிராம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு ஒரு 100 பவுன் நகையை மாட்டின்னு போனீங்கன்னா அங்கே ஈஸியாக அங்கேயும் வடகு கடை எல்லாம் இருக்கும், அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. எங்கே போனாலும் கோல்டு ஒரே வேல்யூ தான். இல்லை இலங்கை மாதிரி ப்ராப்ளமாகி ஊரை விட்டு ஊரை ஓடனாலும் கோல்டு தேவை. இல்லை ஒரு எமர்ஜென்சி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் டொனேஷன் கட்டணும், இல்லை சொந்தக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கெல்லாம் நிச்சயமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக வரதான் செய்யும். நான் எல்லாம் சூப்பராக வச்சுருக்கேன், சேவ் பண்ணுறேன், பிளான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் அவசரம் தான், இதுதான் வழி. அதனால் மினிமம் ஒரு 2-3 லட்ச ரூபா வரைக்கும் கோல்டை சேர்க்காமல் இருக்கிறது முட்டாள்தனம். இதில் கடைக்காரங்க இப்போ வேறு மாதிரி ஏமாத்துறாங்க. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃப்ரீ ஸ்கீம், சிட்டு ஸ்கீம் அப்படின்னு ஒன்று ஏமாற்றுவாங்க. அது இப்போ ஒரு பெரிய ரொம்ப நாள் வருஷமாக பல ஜெனரேஷனாக இருந்த டி நகரில் ஒரு கம்பெனி மூடிடுச்சு. நான் பேர் சொல்லலை. இப்போ எந்த கையில் பாம்பு இருக்குன்னு, எந்த புத்தில் பாம்பு இருக்குன்னு தான் தெரியும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரிவார்டெல்லாம் கொடுக்கல, உங்கள்கிட்ட சீப்பாக கடன் வாங்குகிறோம்.